ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே ஸ்பெஷல் பொட்டேட்டோ ஸ்நாக். நம்ம பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ஸ்நாக் சமைக்க போகிறோம் ஃபார் டீ டைம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீட்டுக்கு போகலாம். 3 உருளைக்கிழங்கு எடுத்தீங்க. அது தோல் நீக்கிட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா அவிச்சு எடுத்துருங்க. ஸோ நீங்கள் அந்த கரண்டி வச்சிங்கனாக்கா, முழு கரண்டி குத்துனீங்கனாக்கா நல்லா வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம ஸ்மேஷ் பண்ணுவோம். ஸோ ஸ்மேஷ் இருந்தாக்கா நீங்கள் ஸ்மேஷ் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனாக்கா நீங்கள் வந்து முழு கரண்டிலேயே வந்து நீங்கள் அமுத்தி விடலாம். ஸோ இது வந்து நல்லா ஸ்மேஷ் பண்ணி விடுவோம். ஸோ நல்லா ஸ்மேஷ் ஆச்சு. இப்போ வந்து சில ஸ்பைசஸ் நம்ம ஆட் பண்ணோம். அதாவது துமரிக் பவுடர் 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. நான் பாயில் பண்ணுறப்பே உப்பு போட்டு தான் பாயில் பண்ணேன். சிக்கன் ஸ்டாக் 1 டீஸ்பூன், அது வந்து ஆப்ஷனல் தான். அரிசி மாவு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஸோ இந்த ரெசிபி வந்து நீங்கள் வெஜிடேரியனாக கூட யூஸ் பண்ணலாம், நான்வெஜ்ஜாக கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் நான் முட்டை கலந்துருக்கேன், அதெல்லாம் வந்து வெஜிடேரியனாக யூஸ் பண்ண முடியாது. அது வந்து முட்டை வந்து ஆப்ஷனல் தான். ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போதைக்கு. அடுத்தது நம்ம உருண்டை பிடிக்கணும், லைக் ஃபிஷ் பால் சைஸில். ஸோ அதுக்கு கை கழுவிட்டு, ஸோ நம்ம கை பாம்பில் வந்து எண்ணெய் தடைக்கும் இந்த மாதிரி. அப்போ தான் வந்து அந்த மாவு வந்து நம்ம கையில் ஒட்டாது. ஸோ இப்போ வந்து நம்ம பாலாக பிடிப்போம். இந்த மாதிரி சொக்கலாக பண்ணி ஒரு தட்டை மங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்று செய்வோம். ஸோ நம்மளோட போலும் ஒரு வகையில் எல்லாத்தையும் நம்ம பால் பிடிச்சாச்சு. அடுத்தது நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அது முன்னுக்கு வந்து நான் முட்டை ஒன்று, பிரெட் கிராம் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 1/2 பவுலு. ஸோ இது ரெண்டும் ஆப்ஷனல் தான். நீங்கள் இது இல்லாமல் கூட நீங்கள் அப்படி டைரெக்டாக போட்டு கூட வெஜிடேரியனாக பொரிக்கலாம். ஸோ நான் என்ன செய்கிறேன், முட்டையில் நினச்சிட்டு அந்த பவுல் எடுத்து முட்டையில் நினச்ச பிறகு பிரெட் கிராமில் போட்டு நல்லா குலுக்கிட்டு எடுத்து சூடான எண்ணெயில் நான் போட்டு பொரிக்கிறேன். ஸோ நீங்கள் கரண்டியில் மிக்ஸ் பண்ணலாம், அல்லது இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டிங்கனாக்கா நீங்கள் அந்த இது ஒரு சுத்தினப்பே நல்லா எல்லா இடத்துலையும் ஒட்டிடும் பிரெட் கிராம். ஸோ நம்ம பொறுமையாக தான் இது வேலை செய்யணும். ஸோ இது ரெண்டும் ஆப்ஷனல் தான். இது நீங்கள் முட்டையும் பிரெட் கிராம் இல்லாமல் கூட நீங்கள் டைரெக்டாக கூட பொரிக்கலாம் வெஜிடேரியனாக. ஸோ நான் முட்டை ஆட் பண்ணுறதுல தான் இது வந்து சைவமாக இருக்குது, கவுச்சி கலந்துருக்கு சைவம் இல்லாமல். ஸோ இந்த மாதிரி நம்ம பொரிச்சிக்குவோம். ஸோ ஒரு பக்கம் வந்த பிற்பாடு இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம், டீப் ஃப்ரை பண்ணி. நல்லா கோல்டன் கலர் வந்த பிற்பாடு நம்ம எடுத்து ரிமூவ் பண்ணிடுவோம். ஏன்னா உள்ளுக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து ஏற்கனவே நம்ம அவிச்சனால எல்லாம் வந்துருச்சு. ஸோ நம்ம மேலே பகுதி மட்டும்தான் வந்து, அந்த கவு பகுதி மட்டும்தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது சுட சுட சாப்பிட்டிங்கனாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும். டீ காஃபி கலக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்கு சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, ஏன்னா இது பொட்டேட்டோ நம்ம யூஸ் பண்ணியிருக்கனால. ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து ப்ரிப்பேர்டு எடுத்து நம்ம ஒரு தட்டில் எடுத்துச்சிடுவோம், இல்லை கிச்சன் டவல் எடுத்துப்போம். ஸோ இந்த மாதிரி வேகாமல் ஒன்றும் பளிச்சு இருந்துச்சுனாக்கா அதை கொஞ்ச நேரம் வேக விடுவோம். அனல் வந்து குறவா வச்சுக்கோங்க. ஸோ நல்லா வந்து கலர் மாறுறது மட்டும் நான் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் நல்லா வந்துடுச்சு பாருங்களேன். ஸோ இதே போல் தான் இருக்கிற பேலன்ஸில் நம்ம உருட்டிச்சிருக்க உருண்டையை போட்டு நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். அவ்வளோதான், நம்மளோட பொட்டேட்டோ ஸ்நாக் இஸ் ரெடி. 2 இன்க்ரீடியன்ஸ் தான் வச்சோம், அதாவது அரிசி மாவும் கிழங்கும். இது 2 தான். ஃபாஸ்ட்டாக குயிக்காக செஞ்சுட்டோம், சூப்பராக இருக்கும். சுட சுட சாப்பிட்டா நல்லா கிரான்ச்சியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.